சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு இன்னும் மிகச்சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய சதி ஒன்றை அமித்ஷாவோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் சதி திட்டத்தை போட்டிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த வீடியோக்கள், அந்த இரண்டு வீடியோக்களும் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மாபெரும் சதி திட்டத்தை அம்பலப்படுத்தி இருக்கின்றன. அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல விரிவாக பேச இருக்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூகம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். முழுமையாக பார்த்து அனைவருக்கும் எடுத்துட்டு போகணும்னு கேட்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டின் அமைதியை விரும்பக்கூடியவராக நீங்கள் இருந்தால் இந்த எடப்பாடி கே பழனிசாமி என்ற மனிதர் எவ்வளவு பேராபத்தான மனிதர், இவ்வளவு மாபெரும் சதியை தீட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ நீங்க அனைவரும் முழுமையாக பாருங்கள், அனைவருக்கும் பகிருங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன மாதிரியான சதி திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். துல்லியும் அப்படின்னா எவ்வளவு சொல்லலாம், ஒரு கட்டுகளவும் பொது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்ற ஒரு பிறவி என்று சொன்னால் அது இந்த எடப்பாடி கே பழனிசாமி என்ற அந்த பிறவி. திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர்ல, அந்த மாதிரி திருந்தாத ஜென்மம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. பதவி அப்படிங்கிறது இருக்குல்ல, பொறுப்பு அப்படிங்கிறது வருகின்ற பொழுது, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் அப்படின்னு இந்த பழைய படத்துல பாட்டெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி பொறுப்பும் பதவியும் வருகின்ற பொழுது கண்ணியமான வார்த்தைகள் வெளிப்படும் ஒவ்வொருவரிடமும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு விதி விலக்கு. காரணம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை சந்தித்து ஒரு மாபெரும் தலைவனாக ஒருவேளை ஆகியிருந்தால் அதெல்லாம் இருக்கும். நம்ம கூவத்தூர்ல கூத்தடித்து முதலமைச்சர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன சொல்றாரு? இந்த நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்வதற்கே நான் கூசுகிறது, கேட்பதற்கே காது கூசுகிறது. இப்படியா ஒரு மனுஷன் பேசுவான் அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆட்சியில் இருந்த போது என்ன கொரோனா இருந்துச்சா, இயற்கை பேரிடர் இருந்ததா அப்படிலாம் கேட்கிறாரு. மனுஷன் தானே நீங்க எடப்பாடி பழனிசாமி? மனுஷனா இல்ல வேற யாராவதா? முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்த போது கொரோனா இருந்துச்சா, இயற்கை சீற்றம் இருந்துச்சா, பெருமழை இருந்துச்சான்னு கேக்குறீங்கல்ல, அதுல மாற்று கருத்துல இல்ல. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணு சொல்லிக்காரு, அதுக்கு வர முதல்ல இதை முடிச்சுட்டு வரேன். இப்ப இயற்கை சீற்றமே இல்ல யார் இருக்கும்போது? ஸ்டாலின் இருக்கும்போது இயற்கை சீற்றம் இல்ல, ஒத்துக்கிறீங்க நீங்க. அப்ப இனிமே என்ன செய்யக்கூடாது? மழை வெள்ளம் தேங்கி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது எங்கேயும். ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுத்துக்குவாங்க. திமுக ஆட்சியில் மழை வெள்ளம் வந்த போது, புயல் வந்த போது, மழை வந்த போது இங்க எல்லாம் தண்ணீர் தேங்கி இருந்ததே அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுது. அதே வாய் தான். அது வாயா இல்ல வேற ஏதாவது எனக்கு தெரியல. அப்புறம் அதே வாய் தான் சிஎம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஏதாவது இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கேக்குது. அதை விட முக்கியமா அடுத்த வார்த்தை, கொரோனா ஒருவேளை இருந்திருந்தால், அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்படி? கொரோனா இருந்திருந்தால், முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியில் இருந்த போது கொரோனா இருந்திருந்தால் ஸ்டாலின் அப்பவே போய் சேர்ந்திருப்பாரு என்று ஒரு வார்த்தையை துளியும் நான் கூசாமல் சொல்வதற்கு இந்த மனிதனால் எப்படி முடிகிறது? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பிறவி, அது என்ன பிறவின்னே எனக்கு தெரியல இப்ப வரைக்கும். ஏதாவது லேப்ல கொடுத்து கண்டுபிடிக்கணும், அதை ஆராய்ச்சி தான் பண்ணணும். அதை நான் ரொம்ப கட்டுப்படுத்தி வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே அது என்ன பிறவின்னே எனக்கு தெரியலையே, என்ன ஜந்து அதுன்னே தெரியல எனக்கு. ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்துச்சு, சசிகலா அம்மா காலில் விழுந்துச்சு, டிடிவி தினகரன் காலில் விழுந்துச்சு, இப்ப அமித்ஷா காலையே கட்டிக்கிட்டு அழுது இல்லையா? அப்படி அந்த கால்களில் என்னதான் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையா ஐயா எடப்பாடியாரே? கால் 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 கால்னு காலை கட்டிக்கிட்டே அழுறீங்களே.
அப்படி காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனதால் தான் இந்த மாதிரி கண்ணியமற்ற வார்த்தைகளை பேச தோன்றுகிறது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படி சொல்லலாமா? இதற்கு முன்பு யாரேனும் இப்படி சொன்னது உண்டா? ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் ஆள வேண்டாம் என்று நினைத்தோமே தவிர நீங்கள் வாழ வேண்டாம் என்று நினைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஜெயலலிதா இறந்த போது திமுக சொன்ன வார்த்தை, நீங்கள் ஆள வேண்டாம் என்று நினைத்தோம், ஆனால் நீங்கள் வாழ வேண்டாம் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. அப்படி கண்ணியமான தலைவர்கள் எல்லாம் இருந்த நாற்காலியில இப்படியும் ஒண்ணு உட்காந்து வச்சிருக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா, மாண்புமிகு முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கொரோனா, அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, கொரோனா பிபிடி கிட்ட அந்த அதெல்லாம் போட்டுக்கிட்டு கொரோனா பாதுகாப்பு கவச உடைகளை அணிந்து கொரோனா வார்டுக்குள்ளேயே போய் கொரோனா நோயாளிகளை சந்தித்தார். உயிரை துச்சமன மதித்து கொரோனா வார்டுக்குள்ள போய் கொரோனா நோயாளிகளை சந்தித்தார் ஸ்டாலின். அவர் லீடர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அதுக்கு தனியான நிதி உதவி, கொரோனாவால் பெற்றோர்களை இழந்து உறவினர்களின் வீடுகளில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அந்த உறவினர்களுக்கு என்று தனித்த நிதி உதவி, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம், அதற்கு காப்பீடு, இன்சூரன்ஸ், இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. இல்லாத கொரோனாவுக்கு எதுக்கு இத்தனை ஸ்கீம் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒண்ணு புரியலங்க. கொரோனா என்ன ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குமா? இப்பதானே வந்துச்சு. நம்ம கண்ணு முன்னாடி நாம பார்த்த ஒண்ணு. சிஎம் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற போது இங்கே கொரோனா, அதையே ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த வாய் இல்லைன்னு சொல்லுதுன்னா, நான் ஏன் இவ்வளவு லேகா பேசுறேன்னு எனக்கு வார்த்தை அப்படியே வருது, வேற வருது, கட்டுப்படுத்திட்டு பேசிக்கிட்டு. அதற்கு சில தினங்களுக்கு முன்பு என்ன சொன்னாரு, மாண்புமிகு துணை முதலமைச்சரை பார்த்து போய் சேர்ந்திருக்க வேண்டியது அப்படின்னாரு. அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் எடப்பாடி. அப்ப யார் சொன்னாலும், யாரை பார்த்து சொன்னாலும் தப்பு. எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு எதுக்கு பூமிக்கு பாருமா உயிரை வாங்கிட்டு இருக்கு, போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வைங்க. இப்படி நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாரும் காலில் கையிலும் விழுந்து பதவியை வாங்கி கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலார்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு பூமிக்கு பாருங்க போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தப்பு, கண்டிக்கத்தக்கது. அப்படி சொல்லக்கூடாது. யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லக்கூடாது இல்ல? அப்படி சொல்லலாமா? சொல்லுங்க. பங்காளிகளோடு ஒரு பாதை தகராறுக்காக பங்காளியவை கொலை செய்த வழக்கில் மலைகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பதுங்கி இருந்த, தேடப்படும் கொலை குற்றவாளியாக பதுங்கி இருந்த எடப்பாடி பழனிசாமி என்று அண்ணாமலை சொன்னார். அந்த வழக்கு நடந்தது உண்மை, ஒருவர் கொல்லப்பட்டது உண்மை, அதில் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டப்பட்டதும் உண்மை. அதன் பிறகு அஇஅதிமுக ஆட்சி அப்பொழுது நடைபெற்றது, அதில் அவர் வெளியில் வந்ததும் உண்மை. இது எல்லாமே உண்மை. பாதைக்காக பங்காளியவே கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு, நான் கவனமா வார்த்தைகளை பயன்படுத்துறேன், குற்றம் சாட்டப்பட்டு தேடப்படும் குற்றவாளியாக தலைமறைவாக வாழ்ந்த இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பூமிக்கு பாருனா எதுக்கு இங்க இருந்துகிட்டு போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, அது தவறு, கண்டிக்கத்தக்கது, அநாகரிகமானது. அந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறேன். எப்படி பேசலாம்? யாராவது பேசலாம்? அப்படி பேசக்கூடாது, தப்பு. அப்போ தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் இல்லையா பாஜக காலடியில், மோடி அமித்ஷாவின் காலடியில் கொண்டு போய் கொடுத்து விட்டு, மோடி அமித்ஷாவின் காலடியே கதி என்று கிடைக்கிறாரே இந்த எடப்பாடி பழனிசாமி, இவரெல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமா உட்கார்ந்துக்கிட்டு போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அது கண்ணிய குறைவான பேச்சா இல்லையா? அது அநாகரிகமான பேச்சா இல்லையா? அது ஏற்புடைய பேச்சா? அப்படி யாராவது பேசலாமா? பேசினாலும் நான் கண்டிப்பேன். நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஏதோ ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாருங்கிறதுக்காக கண்டிக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமியை யாரேனும் பூமிக்கு பாரம் என்று சொன்னாலும் நான் கண்டிப்பேன். புரியுதா? தப்பு, அப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லி காட்டுறேன். மற்றபடி
சொல்றேன். அதுக்காக சொல்றேன். இல்ல கொஞ்சம் சரி. இப்ப இதுல என்ன சதி? அதுக்கு வர்றேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி என்ன சார்? சதி என்ன தெரியுமா? இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறார். பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம், பெண் கல்வியில் முதன்மை மாநிலம் இல்லையா? எல்லாத்தையும் அடுக்கிறார். பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இத்தனை பேர் 60 பேர் IAS IPS பாஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுல 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்றவர்கள். சாமானிய வீட்டு பிள்ளைங்களாம் அந்த இடத்துக்கு போயிருக்குது. விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு இன்றைக்கு முதன்மை மாநிலமாக சாதித்திருக்கிறது. சுற்றுலாத்துறையில், தொழில் வளர்ச்சியில், கல்வியில் நம்ம நிறைய பேசிட்டோம். அதனால சொல்றேன், பட்டியல், பெரும் பட்டியல் இருக்குது என்கிட்ட. இப்ப இந்த பட்டியலை எல்லாம் சொல்லி, இந்த சாதனைகளை எல்லாம் சொல்லி எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்னத்தை சொல்லி வாக்கு கேட்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சசிகலா அம்மா காலில் விழுந்த காரணத்தினால் எனக்கு வாக்களியுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா? கேட்க முடியாது. சொல்வதற்கு அவர்கிட்ட என்ன சாதனை இருக்கு? கால்களை மாற்றியதை தவிர வேற எந்த சாதனையும் இல்ல சொல்வதற்கு. கால்களை மாற்றியதற்காகவெல்லாம் வாக்களிப்பார்களா மக்கள்? சொல்ல முடியாது, கேட்க முடியாது. அப்ப என்ன பண்றாரு? நம்ம சொல்லி கேட்கறதுக்கு சாதனைன்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் சாதனையை சொல்லி வாக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? நம்ம வந்து சண்டைக்கு வலிப்போம். வா வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவோம். வரமாட்டாங்க. இந்த ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வரமாட்டாங்க. போப்பா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பற்றியும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா எதையாவது பேசணும்னா திமுக தொண்டர்கள் கொதித்தெழுவார்கள். எங்க தலைவரே இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு கொதித்தெழுவார். அப்ப அவங்க பதிலுக்கு ஒருவேளை என்னத்தையாவது பேசிடுவாங்க. பேசினாங்கன்னா அதை வச்சு என்ன செய்யலாம்? எதையாவது ஒரு கலவரத்தை இழுக்கலாம். அல்லது ஐயோ பார்த்தீர்களா என்னை இப்படி சொல்லி விட்டார்களே அப்படின்னு சொல்லி அந்த மேற்கு மண்டலத்துல, கொங்கு மண்டலத்துல ஒரு அனுதாபத்தை தேடி அதன் மூலம் அட்லீஸ்ட் கொங்கு மண்டல மக்களை மட்டுமாவது மீண்டும் ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒருபோதும் கொங்கு மண்டல மக்கள், கோவை மக்கள் அந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தங்கள் உழைப்பால் ஆகப்பெரும் பங்களிப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மண்டலம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய டிராமாவுக்கு ஒருபோதும் இனி ஏமாற மாட்டார்கள் கொங்கு நாட்டு சொந்தங்கள். ஒருபோதும் கொங்கு மக்கள் இனியும் உங்களை நம்பி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் என்றால் அது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த சாதனை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் அந்த மக்களுக்கும், தட் மீன்ஸ் அந்த கொங்கு பகுதிகளுக்கும் கூட எதையும் நீங்கள் செய்யவில்லை. அதனால நீங்க ஒரு 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 சதி திட்டத்தை போடுறீங்க. என்னன்னு? எங்கேயாவது ஃபீல்டுல கலவரத்தை இழுக்கலாம், சண்டை இழுக்கலாம். இந்த மாதிரி தலைவரை பத்தி தப்பா பேசினா, இப்ப ஸ்டாலின் அவர்களை பத்தி தப்பா பேசினா ஸ்டாலின் சும்மா இருப்பாரு. அட போங்க, அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு போயிடுவாரு. ஆனா அவரை பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய திமுகவினுடைய கடைக்கோடி தொண்டன் இருக்க மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். அப்ப அவன் கோவப்படுவான். அப்ப அவன் கோவப்படுறான்னா அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தலாம்னு நீங்க சதி செய்றீங்க. ஆனா அந்த சதியும் இனி அரங்கேறாது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் அந்த காலம். இப்போ திமுகவின் கடைக்கோடி தொண்டன் மிக தெளிவாக இருக்கிறாங்க எல்லாரும். நீங்க இதுக்குத்தான் சண்டைக்கு வான்னு கூப்பிடுறீங்க. சதியை வச்சு ஏதோனும் சதியை ஒரு சதி செயலை அரங்கேற்றி அதன் மூலம் ஏதாவது குட்டி குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்க ஏதாவது குளிர்காயலாம் என்று நீங்கள் ஒரு சதி திட்டத்தை அமித்ஷாவின் துணை கொண்டு, ஏன்னா அதுல ஏன் அமித்ஷானா நீங்க உங்களுக்கு இவர் அவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு சொல்றேன். ஆனா அமித்ஷாவின் துணை கொண்டு நீங்க அந்த சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. உங்கள் சதி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெல்லாது. நான் இப்படி சேலஞ்ச் பண்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு சேலஞ்ச் பண்றேன். ஏதாவது ஒரு கூட்டத்துல ஒரு 10 சாதனைகளை, நீங்க 4 ஆண்டு முதலமைச்சரா இருந்தீங்கல்ல, ஒரு 10 சாதனைகளை அடுக்கணும். நீங்க 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்த போது செய்த 10 சாதனைகளை நீங்கள் அடுக்க வேண்டும். அடுக்கி வாக்கு கேட்கணும்.
சோத்துல இத்துக்கூண்டு உப்புன்னு ஒண்ணு சேர்த்து சாப்பிடறதா இருந்தா நீங்க அதை செய்யணும். யாரு செய்யணும்? எடப்பாடி பழனிசாமி செய்யணும். நான் வேற ஏதாவது கேட்பேன், வேண்டாம். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறதுங்கிறது ரெண்டாவது, வேண்டாம். சரியா? அல்ல, கண்ணியத்தோட பேச பழகுங்கள் மிஸ்டர் எடப்பாடி. அது வரல அப்படின்னா பொது வாழ்வில் இருந்து விலகிருங்க. சரியா? இந்த மாதிரி இருந்துகிட்டு அது அவர் சொல்லியும் குத்தம் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படி இப்படி அங்கங்க காசை புரட்டி கோத்தூர்ல எல்லாருக்கும் கொடுத்து, என்ன கொடுத்து நான் சொல்ல விரும்பல. ஆமா, காட்டி கொடுத்தவர்களை துரோகி என்று சொல்வார்கள். எடப்பாடி பழனிசாமி கோத்தூர்ல என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவரும் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வேண்டாம், அது நான் சொல்ல விரும்பல. காசு கொடுத்தாரா, பணம் கொடுத்தாரா, அல்லது வேறு சில ஏற்பாடுகள் எல்லாம் கேட்டதாக சொல்லுகிறார்கள், அதை கொடுத்தாரா, அதுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. சரியா? அப்படியெல்லாம் கொடுத்து முதலமைச்சர் ஆனவர் திருப்பி எப்படியாவது ஜெயிச்சாலாம் நினைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி மேல் தோல்வி மேல் தோல்வி மேல் தோல்வி மேல் தோல்வி மேல் தோல்வி என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியாக வருகின்ற பொழுது, இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட பார்க்கும்போது, படிப்பே ஏறாத சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான்னா, கோவத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அவன் பென்சில் எடுத்து ஒழிச்சு வச்சிருவான், ரப்பர் எடுத்து ஒழிச்சு வச்சிருவான், நோட்ல ஏதாவது கிறுக்கி வச்சு விட்டுருவான், பத்திரிகையெல்லாம் பேப்பர்லாம் கிழிச்சு விட்டுரும் சில பிள்ளைங்க. அது அறியாத வயது. அறிஞ்ச வயசுலயும் சிலர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. யாராவது கொஞ்சம் ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கான்னு வைங்க, செலவனுக்கு பொறுக்காது. உடனே என்ன பண்ணுவான், அந்த கார்ல எத்தியாவது கோடை கிழிச்சு விட்டுருவான். வைத்தறிச்சல் பிடிச்சவன் இருப்பான்ல, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வைத்தறிச்சல் பிடிச்ச கேஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரால இனி ஆயுசுக்கும் முதலமைச்சர் இல்ல, அமைச்சர் இல்ல, எம்எல்ஏ ஆவாரானே டவுட் இனிமேல், அதை விடுங்க. அப்ப அவருக்கு என்ன தோணுது, என்ன இந்த ஸ்டாலின் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, அந்த வைத்தறிச்சல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறாரு, திட்டி தீக்கிறாரு, ஆபாசமாக கண்ணிய குறைவாக பேசுகிறார். மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு பக்கம்னா இன்னொருத்தர், அவர் பொண்டாட்டி கூட போட்ட சண்டைக்கெல்லாம் திமுக காரணம்னு பேசிட்டு இருக்காரு. இன்னும் என்னென்ன கேட்கணுமோ அந்த நாடு தெரியல. அறிவார்ந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்திங்க. இந்த 5 ஆண்டுகளில் உள்ளபடியே இந்த ஆட்சி எவ்வளவு திட்டங்களை போட்டிருக்குன்னு தயவு செய்து யோசிங்க. ஆனாலும் இருந்தாலும் ஒரு மாற்றம், அவரு இப்படி சொல்லி ஓட்டு போட்டீங்கன்னா, வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா, திமுக அணியை தவிர வேறு யாருக்கேனும் நீங்கள் மாற்றி வாக்கு செலுத்தினால் அதுக்கப்புறம் குத்துதே உடையுதேன்னு அழுது பயன் இல்லை, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. எனவே மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திமுக அணிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி மீண்டும் மாபெரும் வெற்றியை இந்த அணிக்கு தேடித்தந்து மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வந்து அமர்த்தினால், அதுதான் இந்த எடப்பாடி பழனிசாமி, இந்த டான்ஸ் நடிகர், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுகின்ற பாடமாக இருக்கும். அந்த பாடத்தை புகட்டும் தமிழ் சமூகம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.